August 15, 2025, United States President Donald Trump, Russian President Vladimir Putin அவர்களுக்கு இடையிலான ஒரு சம்மிட், ஒரு சந்திப்பு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அலாஸ்கால நடக்குது. மீடியால அதிகமாக பகிரப்படக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்த சந்திப்பு முழுக்க முழுக்க ரஷ்யா யுக்ரைன் இவர்களுக்கு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ்டா இருக்குது. அதற்கு அடுத்த கட்டம் தான் டிப்ளமேட்டிக் டாக்ஸ் அப்படின்னு அதிகமாக பகிரப்பட்டு வருதுங்க. ஆனால் கூட இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்குது இல்லையா, இந்த சந்திப்பு சம்பந்தமான அதே அளவு நமக்கு புரிதலும் இருக்கணும். ஜாயிண்ட் பேஸ் எலிமெண்ட் ஆஃப் ரிச்சர்ட்சன் இங்க நடத்தப்படக்கூடிய மீட்டிங் அப்படிங்கிறது சில விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த அளவுல உதாரணமா சீஸ்ஃபயர், அந்த கான்டெஸ்டட் டெரிட்டரிஸ் சொல்றாங்கல்ல, இந்த டெரிட்டரி சம்பந்தமான ஒரு புரிதல் ஒப்பந்தம். அதே போல பாசிபிள் சாங்ஷன்ஸ் பத்தின வார்னிங்ஸ் என்னென்ன, இந்த சாத்தியமான தடை, புது ஆயுத கட்டுப்பாடு ஒப்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வார்த்தை விளையாட்டு தான். இந்த சீஸ்ஃபயர் அப்படின்ற டாக் அந்த டேபிள்ல நடக்கும் பொழுது யுக்ரைனை ரெப்ரசென்ட் பண்ணி யாரும் இல்லைங்க. அப்ப யுக்ரைன் அப்படின்றது இந்த இடத்துல ரெஃப்யூஸ் பண்ணப்படுது இல்ல இக்னோர் பண்ணப்படுது அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கிறலாம் இது சீஸ்ஃபயரையும் தாண்டின முக்கியமான ப்ராஃபிட்டபிள் டாக் அப்படிங்கிறது தான். இந்த யுக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி இன்வைட் பண்ணப்படாதது கீவ் அண்ட் யூரோப்ல ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு பின்னாடி என்ன சூட்சமம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு டீப்பர் ஆங்கிள் என்னைக்குமே நம்ம பார்க்கணுங்க இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு வரியில நம்மளால சொல்ல முடியும், இது இமீடியட் சீஸ்ஃபயர் அப்படின்றதையும் தாண்டி ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத கட்டமைக்கக்கூடிய ஒரு சந்திப்பு தான். இரண்டு நாடுகளுமே எக்கனாமிக் கிரைசிஸ் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டும்தான் அவர்களை வலுப்படுத்த முடியும். இதுதான் ஹிஸ்டரியில நம்ம படிக்கக்கூடிய விஷயம். என்னைக்கு வெல் டெவலப்ட் கண்ட்ரீஸ்க்கு பிரச்சனை வருதோ அந்த நேரத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்டர் டெவலப்ட் அவங்களை எல்லாத்தையும் அதே லெவல்ல அமுக்கி வச்சுக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. இதுல யாரும் யாருக்கும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. ஸோ ரியல் ஸ்டோரி அப்படின்றது வாஷிங்டன் மாஸ்கோ நெகோஷியேட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுவரை நடந்த யுக்ரைன் அண்ட் ரஷ்யா வார்ல எவ்வளவு இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அங்கு உள்ள வளங்களை எப்படி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறலாம். புவியியல், அரசியல், உலக வர்த்தகம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது, ரஷ்யா யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பதவி வகிக்க போறாங்க, பவரை எப்படி ஈக்குவலா ஷேர் பண்ண போறாங்க, எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஆக்சஸ் பண்ண போறாங்க, ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ண போறாங்க, இதுதான் ஒரு சீக்ரெட் அஜெண்டாவாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்துங்க.